வணக்கம். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பயுமே ஒரு சேலஞ்ச் இருக்கும். எந்த ஃபண்ட செலக்ட் பண்றது அப்படின்றது. ஏன்னா மார்க்கெட்ல ஒரு 36 பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்கு. ஸோ இதுல எது ரைட் ஃபண்ட், இது எது நல்ல குரோத் குடுக்கும், எது வந்து லெஸ் வாலட்டாலிட்டி, எது வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் நெறைய குடுக்கும். ஸோ இந்த மாரி நெறைய சேலஞ்ச் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணலாம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்னா என்ன? அது யாருக்கு சூட்டபிள்? அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, அது எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்றாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ன்றது வந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்ட். ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட் காம்பனன்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்தவரை. இப்போ மார்க்கெட் நல்லா இறங்கிருக்குன்னா அப்போ வந்து அவங்களோட ஈக்விட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஏறிச்சுன்னா ஈக்விட்டியை குறைச்சிட்டு டெட்ல போடுவாங்க. இது ஸ்ட்ராட்டஜி. அதை டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் வேரியஸ் இதில். இப்போ கோவிட் டைம்ல அவங்க எப்படி போட்டிருந்தாங்க, ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008 நடக்கும்போது எப்படி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். எல்லாத்தோட வந்து நம்ம இப்போ லார்ஜ் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் ரிஸ்கியர். அதே மாதிரி வாலட்டாலிட்டியும் அது வந்து கம்மியா இருக்கும். ஃபண்ட் மேனேஜர் பாத்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி அவர் வந்து எதுல ஏத்தணும், ஈக்விட்டில ஏத்தணுமா இல்ல வந்து ஃபிக்ஸ்டு காம்பனன்ட்ல ஏத்தணுமா அப்படின்றத அவர் முடிவு பண்ணிப்பாரு. யாராருக்கெல்லாம் இது சூட்டபிள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வந்து எஃப்டி போட்டுட்டு இருக்கோம் இல்ல வந்து பாண்ட்ஸ்ல போடுறோம், ஸோ இதை விட பெட்டர் ரிட்டர்ன் தரணும் ஃபர்ஸ்ட் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரைட்டான ஒரு ஃபண்டு. நிஃப்டி 50ல போடுறவங்களுக்கு அதுல வந்து என்னால வந்து அவ்வளவு க்ளோஸா மானிட்டர் பண்ண முடியாது, அப்ஸ் அண்ட் டவுன்ல இருக்கு, என்னால வந்து வாலட்டாலிட்டி என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இந்த ஃபண்ட் வந்து ஈக்விட்டில இப்போ எக்ஸ்போஷர் நிறைய இருக்கு, இல்ல அது இப்போதைக்கு வேண்டாம், நம்ம இப்போதைக்கு டெட்ல வச்சுக்குவோம், அந்த மாதிரி நினைக்கும் போது உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கறது இந்த ஃபண்ட் கொடுக்கும். கிரிட்டிக்கல் ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பொண்ணோ இல்ல பையனோ காலேஜ் வெளியே ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா, ஏன்னா அது வந்து ஒரு கன்ஃபார்ம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி நீங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் போறது அப்படின்றது. ஸோ அப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு இதுல போட்டு அந்த பிரின்சிபலே லூஸ் பண்றதுக்கு பதிலா, அதை நான் சொல்றது ஈக்விட்டி ரிலேட்டட்ல சொல்றேன், அதுல போட்டு பிரின்சிபல் மற்ற இதெல்லாம் வர்றதுக்கு பதிலா இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, இல்ல வந்து இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கம்மியா எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஐடியல் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் நான் சொல்லுவேன். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், இதை வந்து டைனமிக் அசெட் அலோகேஷன் ஃபண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட்டா வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் பேஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த பேஃப் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2010ல இருந்து 2024 வரையும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம். நிஃப்டி சென்செக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு, எப்படி growth ஆயிருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கோம். இவங்களோட ஈக்விட்டி போர்ஷன் எப்படி மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றதும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸ்ல உங்களுக்கு 2000 வந்து இந்த நம்மளுக்கு எல்லாம் இப்போ ரீசெண்டா தெரிஞ்ச ஒரே கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம் இல்லைங்களா? ஸோ 2020, அதாவது 2020ல வந்து கொரோனா வந்துச்சு. அந்த டைம்ல இங்க பாருங்க, இந்த கிராஃப் இங்க பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சென்செக்ஸோட இது. சென்செக்ஸ் அப்போ இங்க பாருங்க ரொம்ப வந்து வாலட்டாலிட்டியா இருந்துச்சு. அத சென்செக்ஸ் ரொம்ப மார்க்கெட் கீழ இருந்துச்சுங்களா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க அவங்க, இங்க பாத்தீங்கன்னா ஈக்விட்டி பாத்தீங்களா, அவங்க ஈக்விட்டி போர்ஷன் 73.7% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அதாவது வந்து வேல்யூவேஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து லோவா இருக்கும். நல்ல ஸ்டாக்கா பார்த்து பிக்கப் பண்ணி மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் மார்க்கெட்டை விட்டு பயந்து ஓடும்போது இவங்க போய் நல்லா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து வேல்யூவேஷன் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் வந்து இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த 2020ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 அந்த சேமத்துல பாத்தீங்கன்னா திருப்பி வந்து மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஈக்விட்டி வந்து போர்ஷனை கம்மியாயிட்டே இருக்காங்க. இப்ப கீழே வந்து ஒரு 35-40% ஒரு ஆவரேஜா இங்க வச்சிருக்காங்க. வேறவர் வந்து நடுவுல வந்து மார்க்கெட் வந்து இறங்குச்சுன்னா அப்போ வந்து இவங்களோட போர்ஷனை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 2000ல இருந்து டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் உங்களுக்கு இருக்கு, தெரியுதுங்களா? அதிகமா இருக்கும். ஸோ அதிகமா இருக்க சமயத்துல மார்க்கெட் ஏதாவது ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல இவங்க வந்து ஈக்விட்டி போர்ஷன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா? நம்ம வந்து நல்ல வேல்யூவேஷன் பார்க்கறத எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். வாலட்டாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருச்சுங்களா? இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்ல அரௌண்ட் 36 பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்கு. ஸோ நம்மளுடைய வேல்யூவேஷன் பர்பஸ்க்கு நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்பதான் வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ 10 இயர்ஸ் இருக்கிற ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஒரு 11 ஸ்கீம் வந்து 10 இயர்ஸா இருக்கு, ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 7 ஸ்கீம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து எடுத்து எவல்யூஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எவல்யூஷன் கிரைட்டீரியா நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து நான் சொன்ன மாதிரி 10 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன். 10 இயர்ஸ் ரிட்டர்ன் எடுக்கல, ரோலிங் ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்னுக்கு ரோலிங் ரிட்டர்ன்ஸ்க்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ரிட்டர்ன்ஸ் ஜஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சிஏஜிஆர் பாக்குறது. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து
ஒவ்வொரு வருஷமும் வந்து எப்படி வந்து அதுல வந்து வேரியன்ஸ் ஆயிருக்கு, எப்படி ஒவ்வொரு வருஷமும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. லாஸ்ட் 10 இயரா 20% ஆர் 15% சொல்றது உங்களுக்கு சிஏஜிஆர் இல்லைங்களா? காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட். ஸோ இங்க வந்து 10 இயர்ஸ்ல எப்படி இருக்கு, 9 இயர்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் இருக்கு, 8 இயர்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபிளக்சுவேட் ஆயிருக்கா, அந்த மாதிரி பார்க்கறது வந்து உங்களுக்கு ரோலிங் ரிட்டர்ன்ஸ். ஸோ அது வந்து நான் லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உங்க ஆல்ஃபா எடுத்திருக்கேன். ஆல்ஃபானா வந்து உங்க பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எவ்வளவு தூரம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படி அதை விட அதிகமா கொடுத்துருக்கா இல்ல கம்மியா கொடுத்துருக்கா அப்படின்றது வந்து ஆல்ஃபாவை பார்ப்போம். அதே மாதிரி பீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வொலட்டாலிட்டியை வந்து மெஷர் பண்ணும். உங்களுக்கு பீட்டா வந்து ஸ்டாண்டர்ட் 1, அதுக்கு மேல இருந்துச்சுன்னா ஹை வாலட்டாலிட்டி, அது கீழே இருந்துச்சுன்னா வந்து லோ வாலட்டாலிட்டி, ரிஸ்க் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இந்த ஃபண்ட் வந்து எவ்வளவு தூரம் வந்து அதோட ரிட்டர்ன்ஸ்ல இருந்து ஆவரேஜா வேரியன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ். நான் அதையும் கம்பேர் பண்ணியிருக்கேன். ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், அதாவது ஷார்ப் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இது வந்து கொடுத்துருக்கு, அதாவது இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது மாதிரி. ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலாலாம் இருக்கு. இந்த ஸ்கீம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டியில போட்டுதான் அதுல வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் எவ்வளவு வரும், அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல வந்து டிவைட் பண்ணீங்கன்னா வர்றதுதான் ஷார்பி ரேஷியோ. இது வந்து உங்களுக்கு எவ்வளவு நான் சொன்ன மாதிரி எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து எவல்யூஷன் கிரைட்டீரியா. அதுக்கப்புறம் சில அடிஷனல் இது எடுத்திருக்கேன். நான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்திருக்கேன், ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஃபண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்க டைவர்சிபிகேஷன் எப்படி இருக்கு, இப்படிலாம் வேரியஸ் பேராமீட்டர் எடுத்திருக்கேன். நான் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். ஸோ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரி இருக்கு, நீங்க எஸ்ஐபியில் ஏதாவது போடணும், இல்லை உங்க எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி வெல்த் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ் இருக்குன்னா இங்க கொடுத்துருக்க கான்டாக்ட் டீடைல்ஸ்ல நீங்க என்ன அப்ரோச் பண்ணலாம். ஸோ இங்க கொடுத்துருக்கிற பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல நான் சொல்ற எவாலுவேஷன் கிரைட்டீரியா எடுத்து இதை நான் எவாலுவேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் வந்து 3 வந்து இதுல இருந்து வந்திருக்கு. அந்த டாப் 3 என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐசிஐசிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் எடிஎல்எஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி ஃபண்ட் வந்திருக்கு. இது மூணும் வந்து நம்ம எவல்யூஷன் கிரைட்டீரியா வந்திருக்கு. ஸோ இந்த மூணுல எது பெஸ்ட் அப்படின்னு இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து மற்றதெல்லாம் வந்து இந்த கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 7.89, இது வந்து 10.01. நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா இதோட பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து இது எவ்வளவு பர்சன்ட் வந்து டிவியேட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து அர்த்தம். அதாவது வந்து 15% இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா இது வந்து அப்சைட்ல பாத்தீங்கன்னா 25% வரைக்கும் போகலாம், இல்ல வந்து பாட்டம் சைடு பாத்தீங்கன்னா இது 5% வரைக்கும் போகலாம். அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு 10 இருக்கு. ஸோ அப்படின்னா வந்து இது ஹைலி வாலட்டைல். இதோட இண்டஸ்ட்ரி கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.89 இருக்கு. பீட்டா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ உங்களுக்கு வந்து 1 வந்து ஸ்டாண்டர்ட், எனிதிங் எபோவ் 1 வந்து ஹை வாலட்டைல், ஹை ரிஸ்க், பிலோ 1 வந்து உங்களுக்கு வந்து லோ ரிஸ்க் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இதோட இது பார்த்தீங்கன்னா 1.22, அப்போனா வந்து ஹை ரிஸ்க். ஷார்பி ரேஷியோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு ஃபார்முலாவும் சொன்னேன் இல்லையா, அதாவது ரிஸ்க் அட்ஜஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ், அதாவது வந்து உங்களுடைய வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் என்னவோ அதை கம்பேர் பண்ணி இதோட ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்துருக்கு, அது இதுல இருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல எவ்வளவு டிவியேட் இருக்கு அதெல்லாம் சேர்த்து வரதான் ஷார்பி ரேஷியோ. ஹையர் த ஷார்பி ரேஷியோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ HDFC பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.33 கொடுத்துருக்கு வர்சஸ் கேட்டகரி ஆவரேஜ் வந்து 0.58. ஸோ இது வந்து நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ HDFC வந்து பார்த்தீங்கன்னா ஹை வாலட்டாலிட்டி, ஹை ரிஸ்க், அதே மாதிரி வந்து உங்களுக்கு பெட்டர் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னும் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா எடில்வேஸ் கொடுத்துருக்கோம். எடில்வேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.39 கொடுத்துருக்கு, கம்பேரிட்டிவ் வந்து இந்த கேட்டகரி ஆவரேஜ் வந்து 7.89. நீங்க இதை வந்து HDFC கூட கம்பேர் பண்ணும்போது லெஸ் வாலட்டாலிட்டி. பீட்டா பார்த்தீங்கன்னா 1.08. ஸோ அது வந்து ஒரு ஸ்லைட்டா வந்து வாலட்டாலிட்டி கொஞ்சம் அதிகம், அதாவது ரிஸ்க் அதிகம். ஆனால் ஷார்பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.52, அதாவது வந்து நம்ம இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட இது கம்மியாக தான் கொடுத்துருக்கு, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் சொல்றது. தேர்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.41, அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வர்சஸ்னா இண்டஸ்ட்ரி இது வந்து 7.89. ஸோ இது வந்து அதெல்லாம் வந்து ஒரு 8% இல்லை 7.89% டிவியேட் ஆச்சுன்னா இது ஒன்லி 5.41% தான் டிவியேட் ஆகும்.
அதோட ஓன் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து. பீட்டா வந்து இது வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, லெஸ் தென் 1 வந்து லோ வாலட்டாலிட்டி. ஸோ அது 0.69 இருக்கு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து ரிஸ்க் வந்து இது கொஞ்சம் கம்மி. இந்த ஷார்பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.94 இருக்கு. ஸோ வென் கம்பேர் டு 0.58 ரிஸ்க் அட்ஜஸ்டேஷன் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி இதோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஹெச்டிஎஃப்சியோட இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டர் வந்து இந்த டாப் 3 கேட்டகரியில வந்துச்சு. ரோலிங் இன்ட்ரெஸ்டும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதுல வந்திருக்கு. ஸோ இந்த 3ல வந்து எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுவும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கிறது வந்து இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். எவல்யூஷன் ரேட் அதிலிருந்து இது கொடுத்துருக்கிறது. ஸோ ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் பேலன்ஸ் ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா வந்திருக்கும். அதாவது வந்து என்ன பேராமீட்டர் நான் சொல்லியிருக்கேன்னா கொடுத்துருக்க அந்த 5 எவல்யூஷன் பேராமீட்டர்ல பிளஸ் வந்து அதுல பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க், லோ வாலட்டாலிட்டி, பெட்டர் ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த கேட்டகரியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஃபர்ஸ்டா இருக்கு. ஹெச்டிஎஃப்சி வந்து செகண்டா இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் வாலட்டாலிட்டியும் அதிகமா இருக்கு. அதே சேம் டைம் வந்து ரிட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு. நல்லா நான் வச்சுங்க, ஹை வாலட்டாலிட்டி இருந்துச்சுன்னா நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். அது பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. யாரு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நிறைய இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் வாலட்டாலிட்டி எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து அதை ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் போலாம். இல்ல எனக்கு வந்து ரிஸ்க் நான் கொஞ்சம் கம்மி, எனக்கு வந்து நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் வேணும், அதே சமயம் இந்த வாலட்டாலிட்டிலாம் அதை ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ண நான் நீட் நாட் வரி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் பேலன்ஸ் அட்வான்டேஜ் போகலாம். அது வந்து ஓரளவுக்கு வந்து அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது கம்மியாக தான் இருக்கு. ஸோ அது அது சூட்டபிளா இருக்கும். எடியூலிஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரேங்கிங் வருது. பர்ஃபார்மன்ஸ் ஓகே, அது வந்து ஒரு மாடரேட்டா இது கிடைக்கும். ரிஸ்க் பொறுத்த வரையும் அதே சமயத்து வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மற்ற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு. ஸோ அது வந்து தேர்ட் பொசிஷன்ல வந்து. ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி தான். 94,866 crores ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் அவங்க அசெட் வச்சிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் ஃபண்ட் வச்சிருக்காங்க. அவங்க 62,000 கோடி வச்சிருக்காங்க. மூணாவது இதுல வர்றது பாத்தீங்கன்னா எடல்வேஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் அவங்க 12,690 கோடி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏஇஎம் அவங்களோட 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இயர்ஸ் வைஸா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ இந்த டாப் 3 சூட்டபிள் உங்களுக்கு வந்து உங்களை ரிஸ்க் ப்ரொஃபைல் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த டாப் 3ல இருக்கிறத எது வேணாலும் செலக்ட் பண்ணிடலாம். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ஆல்வேஸ் பெட்டர் ஃபண்ட். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யார் இது டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ யார் ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா எடுக்கணும், எனக்கு வந்து நான் லார்ஜ் கேப்ல போட மாட்டேன், மிட் கேப்ல போட மாட்டேன், எனக்கு டெஃபினட் கோல் இருக்கு, அந்த மாதிரின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து டெட் ஃபண்டோட கொஞ்சம் நல்லா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதை ஆனா வந்து ஈக்விட்டி இருக்கிறதோட இது வந்து கொஞ்சம் லெஸ் ரிஸ்க் வந்து அந்த மாதிரி இன்வெஸ்டருக்கு வந்து இது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இப்போ நம்ம பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அது யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு பார்த்தோம், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தோம், நம்மளுடைய வேரியஸ் எவாலுவேஷன் கிரைட்டீரியா பார்த்தோம், பீட்டா பார்த்தோம், அவங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம், அவங்க வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இதுல வர்றதுல வந்து டாப் 3 என்னன்னு பார்த்தோம். அது யாருக்கு அந்த டாப் 3 வந்து சூட்டபிள்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட்ஸ் ஏதாவது கொரியன்ஸ்னா நீங்க இங்க கொடுத்துருக்க கான்டாக்ட் டீடைல்ஸ்ல வந்து என்ன ரீச் பண்ணலாம். தேங்க்யூ so much for watching.